மேம் அடுத்ததா பிரெக்னன்சி டைம்ல வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மேம். அப்படி எந்த மாரியான சீ ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்க கூடாது மேம்? ஆக்சுவலா சீ ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் என்னன்னா, இப்போ ஆஃப் லேட் வந்து அந்த பர்ட்டிகுலர்லி ப்ரான்ஸ் அதெல்லாம் அவங்க நடுக்கடல்ல பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கரைக்கு வரதுக்கே 4, 5 டேஸ் ஆயிடுதுல்ல. அப்ப அந்த ஒரு கெமிக்கல் அவங்க யூஸ் பண்றது, அந்த ப்ரான்ஸ வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, ம். அது நெறைய பேருக்கு ப்ராப்ளத்த உண்டாக்கிடுது. ஸோ அதனால தான் மெயினா சீ ஃபுட்ஸ் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகுறது. ஆக்சுவலா ரியலா அது நல்லா தான் இருக்கும். பட் 4, 5 டேஸ் கழிச்சு வந்து அந்த அந்த மாரி கெமிக்கல் அத ம். பாதுகாத்து அப்புறம் இங்க கொண்டு வந்து இங்க வந்து அத திரும்ப சேல் பண்றப்ப ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆயிரும். அப்ப நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங், லூஸ் மோஷன் எப்படி இருந்தாலும் ஃபுட் பாய்சன் ஆயிடுது அத எடுக்கிறப்ப. ஸோ அதனால தான் மெயினா சீ ஃபுட்ஸ அந்த அளவுக்கு எடுக்காதீங்க. அதே மாரி புதுசா ஏதாவது எடுக்குறாங்க. இதுவரைக்கும் எடுத்ததே இல்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் எடுக்குறாங்கன்னா, அப்ப அலர்ஜி ஆறதுக்கு சில ஃபிஷ் எல்லாம் அலர்ஜி ஆகும். ஓகே. அலர்ஜி ஆறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்.